ராசிக்கார நண்பர்களே, தண்ணி தவிர வெளியே வந்தால் செத்து போகிற மீன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தவிர வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே உயிரே ஒரு மாறி இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்துலேயே வாழ்ந்து கண்ணீர்லேயே வாழ்ந்துட்டு கூடிய ராசி தான் இந்த மீன ராசி. இந்த மீனம் அப்படிங்கிறது தண்ணியில் தான் வாழுதுன்னு நினைப்பாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக அவங்களோட கண்ணீருங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. சார் வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் கஷ்டத்துலேயே வாழ்க்கை கூடியவங்க இந்த மீன ராசி தான் அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. சின்ன ஒரு விஷயம் ஒரு முன்னேறதுக்கு லைட்டாக முன்னேறினீங்கன்னா பக்கத்தில் வரலாம் வந்து அவங்களை அடிப்பான். என்ன சார் எது பண்ணாலும் திட்டுறான், நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் வருங்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. வாழ்க்கையில் ஒரு சில வருடங்களில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னுலாம். ஆனால் வச்சு செய்து சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய துரோகங்களும் நிறைய கஷ்டங்களும் அனுபவிச்ச ராசி. இந்த கஷ்டங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது 30%. மீதி எல்லாமே உங்களுடைய கர்மாவும் உங்களுடைய காலங்களும் தான் உங்களுக்கு கொண்டு வந்த கஷ்டம் தான். இதுவரை பட்ட கஷ்டங்கள்லாம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இது வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. பண நெருக்கடியில் தவிச்சு பல பேர்த்திட்ட கடன் வாங்கி ஊரை விட்டு வெளியே போகணுங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தோணியிருக்கும். இதுக்கடா வாழ்கிறாங்கிற மாதிரிலாம் உங்களோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். கடன் சுமை அதிகரிச்சிருக்கும். நம்பியவர்களால் ஏமாற்றங்களுக்கு ரொம்பவே அதிகம். தொழில் மற்றும் தொழில் மாற்றம் அல்லது வேலை இழப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கும். திருமண தாமதம் ஏற்பட்டிருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். உடல் நல கவலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாயிருக்கும். மன அழுத்தம் உண்டாயிருக்கும். இது எல்லாம் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களாக இருக்கும். இதை விட இன்னும் ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது. அதை நான் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரேன். இந்த ராசிக்காரங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் எலமெண்ட். அதாவது நான் தான் முன்னாடி சொன்னேன், கண்ணீரில் வாழக்கூடிய மீன ராசி அப்படிங்கிறது தான். கண்ணீர் மற்றவங்களுக்கு தண்ணீராக தெரியலாம், தண்ணீரில் வாழக்கூடிய மீனான்னு சொல்லலாம். இது கண்ணீரில் வாழக்கூடிய மீனம். குரு பகவான் தான் அதிபதி. குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. பிறர் மனதை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் ரொம்ப அதிகமாகும். அமைதியான குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. குடும்பத்தை நேசிப்பவங்க இந்த ராசிக்காரங்க. பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை அதிகம். மகிழ்ச்சி அடைவாங்க. நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. பொறுமை அதிகமாக இருக்கும். இந்த நல்ல மனசு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். பொறுமை அதிகமாக இருக்கும். இறை நம்பிக்கை வலிமையாக இருக்கும். பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் எளிதில் நம்பிடுவாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. எதுக்கு சார் உணர்ச்சி வசப்படணும்? தேவையில்லாமல் ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? உங்களுக்கே தெரியும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதுனால எந்த யூஸ் இல்லைன்னு. ஆனால் அந்த டைமில் இப்படி வந்துடும் சார், கோவம் வரும் சார், அதனால் போய் அடிக்கக்கூடிய அளவு கோவம் வரும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படிங்க. அதே போல் இல்லை அப்படின்னு சொல்ல தயங்குவாங்க. ஏமாற்றங்களை மனதில் நீண்ட நாட்களாக வைத்து கொள்ளக்கூடிய நபர் இவங்க. சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதிப்பாங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாமதம் தான் எங்களோட மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவாங்க. தற்போதைய நிலைமைப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பல மீன ராசிக்காரங்க தற்போது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசியாக இருப்பாங்க. கடந்த கால சோதனைகளிலிருந்து மெதுவாக மீண்டு வருகிறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில் மற்றும் வருமானத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. புதிய முயற்சிகளுக்கு மனதளவில் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதுவரை பட்ட கஷ்டங்கள் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாக உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காதது, பண நெருக்கடி, கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாமே முன்னாடி நான் சொன்னது தான். இருந்தாலும் இதை தாண்டிய சில கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும். அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாரால் சார் எங்களுக்கு இதெல்லாம் நடந்தது? யாரால் சார் எங்களுக்கு இந்த துரோகங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் நெருங்கிய நண்பரால் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். அல்லது உறவினரால் நடந்திருக்கும். இல்லை அப்படின்னா தொழில் கூட்டாளி காதல் உறவில் இருந்தவங்களால் இருந்திருக்கும். அதே போல் தொழில் கூட்டாளியில் உங்களுக்காக தொழில் எதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனையானதாக இருக்கும். பணம் வாங்கிய ஒரு நபரால் உங்களுக்கு இருக்கும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் ஏற்பட்டதுக்கான காரணமாக இருக்கும். மீன ராசிக்காரனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? பிறரின் நன்மையை மட்டுமே நம்புவது. பிறரினுடைய நன்மையை மட்டுமே நம்புவது. ஒருத்தவங்களுக்கு நல்லா செய்கிறான்னா காரணம் இல்லாமல் செய்ய மாட்டானே, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. அன்னைக்கு அவனை நல்லவன் நினைக்கிறீங்க, அடுத்த நாளே அவன் தான் இது காரணங்கள் தெரிய வருது. எதுவுமே பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. 2026 தமிழ் புத்தாண்டு முதல்ல என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணீங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு, ஒன்றும் பெருசாக தெரிவிக்கலை. குரு பயிற்சி பிறந்துச்சு, அதுக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்கலை. தமிழ் புத்தாண்டுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விரிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மீனராசிக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கணும்? புதிய வேலை வாய்ப்பு உண்டாயிருக்கணும். உண்டாச்சா? அப்போனா இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். அதாவது தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த மீனராசிக்கு நல்லா இருக்குங்கிறது கட்டத்தில் இருக்குது. இல்லை சார் அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு இஷ்யூன்னு அர்த்தம். புதிய வேலைவாய்ப்பு உண்டாயிருக்கணும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாயிருக்கணும், பண வரவு அதிகரிச்சிருக்கணும், வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாயிருக்கணும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கணும், வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாயிருக்கணும், குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டாயிருக்கணும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்கணும். இதில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
குரு பயிற்சி பலன்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய அருளால் பதவி உயர்வு ஏற்பட்டதுக்கான காலகட்டங்க. சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கும். புதிய தொழிலில் வாய்ப்பு உண்டாயிருக்கும். திருமண யோகம் உண்டாயிருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும். உயர்கல்வி வாய்ப்பு உண்டாயிருக்குங்க. குடும்ப மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் உண்டாயிருக்கும். இந்த ஆன்மீக முன்னேற்றம் தான் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே கொடுத்துருக்கும். குரு பயிற்சியில் செய்ய வேண்டியதுன்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் ஆடை அணிகிறது ரொம்ப நல்லதுங்க. கடலைப்பருப்பு தானம் பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்னதானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசியலுக்கு நீங்கள் ஓரளவுக்கு தான் செட் ஆவீங்க. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. குரு காயத்ரி அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்களை பாராயணம் செய்யுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். செய்யக்கூடாதவை அப்படின்னா அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். தேவையில்லாத கடன் வாங்கவே வேண்டாம், மாட்டிக்குவீங்க. இந்த டைமில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அவசர முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா தேவையெல்லாம் மாட்டிக்குவீங்க. இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்க, டக்குன்னு மாட்டிட்டு வருவீங்க. தயவுசெய்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் இருக்காதீங்க. உங்கள் நண்பர் வந்து கேட்பான், ஒரு லோன் மட்டும் தான் வாங்குறேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் நில்லுமா, தயவுசெய்து நிற்காதீங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்தில் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பண முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படின்னா புதிய வருமானம், தொழிலில் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, சொத்து சேர்க்கை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன்மீக உயர்வு, இது எல்லாமே இருக்குது. அற்புதமாக இருக்குது. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 2027 காலகட்டத்தில் புதிய இருசக்கர வாகனம் உண்டாகுது. அதுவுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ இல்லை ஏதோ ஒரு வண்டி, ஆனால் வண்டி உருவாகுது. உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இது நான் சொல்லிடுறேன். அதுக்குள்ளே கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. பழைய வாகனத்தை மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டாகுது. குடும்ப தேவைக்கான புதிய வாகனம் வாங்கலாம். குடும்ப தேவைக்கான புதிய வாகனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரோ இல்லை பைக்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ ஏதோ ஒன்று வாங்கலாம். இந்த காலகட்டம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாவது நீங்கள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த டைமில் மழைக்கால பயணங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மழை பெய்கிற டைமில் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது கட்டத்துலேயே இருக்குது. மீன ராசிக்காரங்க தயவு செய்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு நேரம் நீண்ட பயணங்களில் எச்சரிக்கை. இரவு நேரம் நீண்ட பயணங்கள் நீங்கள் இல்லை சார் பக்கமாக தான் இருக்குன்னா கூட கொஞ்சம் பார்த்தே போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இது மீன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வாகன பராமரிப்பு அலட்சியம் செய்யாதீங்க. இன்சூரன்ஸ் கட்டினா இன்சூரன்ஸ் கட்டுங்க. ரிப்பேர் ஆகுதுன்னா கொஞ்சம் சரி பண்ணுங்கள். முன்னாடி ஆயில் ஊற்றணும், வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கோங்க. வண்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டியில் நிறையா சர்வீஸ்னால உங்களுக்கு அதிக காஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயத்தில், வண்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் திருமண பலன். மீனராசிக்காரங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண தடை விலகலாம். குடும்ப சம்பந்தம் கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். இது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது. இருந்தாலும் திருமணத்தில் தடை இருந்தவர்களோ அல்லது திருமணம் வந்து நடக்காமல் ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மீனராசியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துருக்கீங்களா இல்லையானு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எல்லா ராசிக்காரும் சொல்லியிருப்பேன். எதுக்கு சார் இதே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க? அந்தளவுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு கடவுள் அது. அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மேலே வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும். அந்த கோவிலில் நீங்கள் எதிர்பாராத நிறைய வரலாற்று தகவல்கள்லாம் அங்கே சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அர்த்தநாரீஸ்வரர்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிவனும் பார்வதியும் ஒரே சிலையில் இருப்பாங்க. ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும், ஒரு காலில் கொலுசு போட்டிருக்காது. ஸோ இது வந்து அர்த்தநாரீஸ்வரருடைய சிலை. வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலை. இந்த சிலையில் இதே போல் பக்கத்தில் இன்னொரு சிலை, பக்கத்தில் சன்னதியிலேயே முருகர், அதுவுமே தசபாசானம். உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. 2 சிலையுமே வெள்ளை கலரில் தெரியும். அபிஷேகம் முடியாது அந்த சிலைகளுக்கு. அந்த கொஞ்சம் தூரம் அந்த கோயிலை தள்ளி போனீங்க அப்படின்னா அந்த மலை மேலேயே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும். இது எல்லாம் என்ன குறிக்குது? சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் 4 பேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சமேதராக 4 பேரும் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். குடும்பத்துக்கு அற்புதமான ஒரு கோயில். திருமணமாகி திருமணமானவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு, அது திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆலயம் அற்புதமான ஆலயம். அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஒரே சிலையாக மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அதில் நீங்கள் மலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸே போகுது. இல்லை சார் நடந்தே போக முடியுமா அப்படின்னா 1200 படிக்கட்டுகள் இருக்குது. அந்த 1200 படிக்கட்டு வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 60 அடி பாம்பு சிலையை பார்க்கலாம். அற்புதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு வினோதமாக இருக்கும். ஸோ அந்த சிலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அற்புதமான ஒரு ஆலயம். அங்கே கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு ஆலயமாக அந்த இடத்த நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா நீங்களே வியப்படாக இருந்துருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கோயில். அதே போல் திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம். அப்போனா இப்போ நான் சொன்னது கடவுளாக சொன்னது மாதிரி நினச்சிக்கோங்க. நான் சொன்னது கடவுளாக சொல்ல மாதிரி நினச்சிக்கலாம். கடவுள் என் மூலமாக உங்கள்கிட்ட சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமண பிரச்சனைகளும் திருமணம் ஆகாதவருக்கான பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகும். குடும்ப அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திருமணங்களால்
குழந்தைகளுடைய கல்வி மற்றும் திறமைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும்போது அப்படின்னா, நல்ல செய்திகள் உண்டாக போது, பண வரவு உண்டாக போது, பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போது, வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். சிறிய குடும்ப விவாதங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இதில் கடைசி 4 நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. எதை நோக்கி நல்ல முடிவுகள் அப்படின்னா, தொழிலில் நல்ல முடிவாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும், மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்வீங்க. கந்திஷ்டி எப்படி இருக்க போது அப்படின்னா, பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது, புதிய வீடுகள் உண்டாகுது, புதிய வாகனம் உண்டாகுது, அதே போல் குழந்தைகளுடைய சாதனைகள் உண்டாகுது அப்படின்னா கண்டிப்பாக கந்திஷ்டி ஏற்பட்டுருக்கும். இப்போ இதெல்லாம் இதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுனால கந்திஷ்டி கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு நிறையா பேர் கேட்குறீங்க, சார் ஜாதக ரீதியான சில சிக்கல்கள்லாம் தீர்க்கணும், எங்கே சார் கேட்குறது அப்படின்லாம் கேட்குறீங்க. தயவுசெய்து நான் சொல்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிரபல ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். பேசும்போது அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாவோ, அது ரீதியாக ஏதாவது நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னாவோ, ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களுக்கான ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணி வைப்பார். உங்கள்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் அதுக்கான வாக்குகளை சொல்லுவார். உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்பாயின்மெண்ட் பேசுறது தான் ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். ஏன்னா 5 லாங்குவேஜில் ஜாதகம் பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இவர் தான் பார்த்துருக்காரு. அரசியல் பிரமுகர்களுக்கும் இவர் தான் பார்த்துருக்காரு. வெளிநாட்டில் இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் பரிகாரம் அப்படின்னா கற்பூர தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எலுமிச்சை மிளகாய் திருஷ்டி சுற்றுறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குடும்பத்தோடு கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான், அதே போல் பெருமாள், விநாயகர், முருகப்பெருமான், இது எல்லாமே நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயங்கள்லாம் எதுக்கு பயன்படுதுன்னு நான் சொல்கிறேன். குரு பகவான் வணங்குனீங்க அப்படின்னா குரு பயிற்சியில் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பார். தட்சிணாமூர்த்தி தடைகள் நிவர்த்தி பண்ணுவார். நீங்கள் எதுக்கு போனாலும் தடையாகிட்டே இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பெருமாள் வழிபாடு. பண வரவுக்கும் செல்வ செழிப்புக்கும் பெருமாளை வணங்கினீங்க அப்படின்னா தடை இல்லாமல் பண வரவு நமக்கு கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு, மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சிக்கல்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு. விநாயகர் வழிபாடு, சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் அல்லது கேதுவோ அல்லது ராகுவோ அல்லது புதனோ உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடையூறுகள் செஞ்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். முருகபெருமான் வழிபாடு, மனப்பொழிவும் முகப்பொழிவும் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் அற்புதமாக நீங்கள் வாழ்வதற்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா சக்ஸஸ் மட்டுமே மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா முருகபெருமான் வழிபாடு. இந்த தெய்வங்களை எதுக்கு வணங்குறோம் தெரிஞ்சுட்டு வணங்குனீங்க அப்படின்னாவே நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடலாம். கடவுள்களை எதற்காக வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வணங்கணும். கடவுளை வணங்கும் போது பணிவோடு வணங்கணும். இது வேணும் அப்படிங்கிறதோசம் வணங்காதீங்க. கடவுள் நான் வணங்குறேன், எனக்கு நன்மை கிடைக்கணும், எந்த விஷயத்துக்காக எந்த கடவுள்கிட்ட வணங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேணும். குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் இது எல்லாத்தையும் வணங்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னா ஆலங்குடி குருஸ்தலம் இந்த டைமில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில் அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மேன்மை கொடுக்குறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். பழனி முருகர் வழிபட்டீங்கனாலும் அற்புதமாக இருக்கும். எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள், வெள்ளை, இளம் பச்சை, இளநீலம், இது எல்லாமே அற்புதமாக இருக்கும். எந்த தானம் செய்யலாம் அப்படின்னா மஞ்சள் ஆடை, அரிசி தானம், கடலைப்பருப்பு, அன்னதானம், மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். மருத்துவ உதவி செய்யுங்க, தேவைப்படுறவங்களுக்கு உதவுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த ரத்தினம் அணியலாம் அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடத்தின்படி மஞ்சள் புஷ்பராகம், எல்லோ ஸ்பெரைன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு பிறகு அணிய வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சிற்றின் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் மாற்று ரத்தினமாக பயன்படுத்துவாங்க. ஸோ யார் எதிரி அப்படின்னா பொறாமை கொண்டவங்க உங்களுக்கு ரொம்ப எதிரியாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா அந்த எதிரிகள்கிட்ட நீங்கள் விலகி இருக்கலாம். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், இது எல்லாமே ஜோதிட ரீதியான ஆலோசனை பெற்று போட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொறாமை கொண்டவன்ட்டு ரொம்ப எதிரியாக இருங்க, எதிரியாக இருப்பாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை பயன்படுத்துறது மட்டும் பார்ப்பாங்க. யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பண்ணிப்பாங்க. இனிமையாக பேசி பின்னால் குறை கூறுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயங்களில் ஏமாற்ற முயற்சிக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதிக வாக்குறுதிகள் கொடுக்குறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் கேட்டு நெருங்குபவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் அறிய முயற்சிக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீ என்ன பண்ண, எப்படி பண்ண, அதை எப்படி பண்ண நல்ல மாதிரியே பேசுவான். உங்கள்கிட்ட சீக்கிரட்ஸ் எல்லாமே வெளியே வாங்கிட்டு வந்துடும். அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. போலியான முதலீட்டு திட்டங்களில் கூறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னா 2026 புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. தொழில் மூலமாக நல்ல லாபம் உண்டாகுது. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கிகளெல்லாம் வருமானம் வந்துடும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். தொழில் எப்படி இருக்கும்போது அப்படின்னா புதிய வேலைவாய்ப்புகள் உண்டாகும் போது, பதவி உயர்வு உண்டாகும் போது, தனி தொழில் வளர்ச்சி உண்டாகும் போது, கலை, கல்வி, மருத்துவம், சேவை துறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வாய்ப்பு உண்டாகுது.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. தூக்கமின்மையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. கால் வலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். செரிமான கோளாறுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக, உடல் எடை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தினசரி நடைப்பயிற்சி, யோக, தியானம் மற்றும் சீரான உணவு பழக்கங்களில் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய டைமு. தூங்கி எழுந்திரிக்கலாம், நல்லா தூங்கி எழுந்திரிங்க சார். தைரியமாக நீங்கள் வந்து இருங்க. எந்த விஷயத்தையும் ரொம்ப அப்படியே மன உடைஞ்சலாம் இது பண்ணாதீங்க. மீனராசிக்காரங்க ஒரு குழந்த மனசு உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்தீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதிர்ஷ்ட எண்கள்னால் 3, 7, 12ங்க. அதிர்ஷ்ட கிழமைகள்னால் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு செல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு வாங்குறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிதி, அதாவது லோனு அது இதுன்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் சரியான ஆலோசனையோடு தொடங்கினா முன்னேற்றம் காணலாம். நீதிமன்ற வழக்குகள் எப்படி இருக்கும்போது அப்படின்னா பொறுமையுடன் சட்ட ஆலோசனை செஞ்சீங்க அப்படின்னா சாதகமாக அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு. பேச்சில் நிதானம் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப உறவுகளில் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் குடும்பத்தில் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா உட்காருங்க, ஒரு நிதானமாக பேசுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தேவையில்லாத வாக்குறுதிகளோ தேவையில்லாத வம்பு சண்டையோ கோவப்படாதீங்க. ஆன்மீக முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. யாத்திரை, தியானம், தர்ம செயல்கள்லாம் பண்ணுறது அற்புதமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மன நிம்மதி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு தொடக்கத்துலேருந்தே இருக்குது. கொஞ்சம் அதை சரி பார்த்துட்டு வாங்க. இல்லை சார் ஒன்றும் சரியாக இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.